வணக்கம் நேர்களே, கேர்ளீர் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று முக்கியமாக அனுரகுமார திசநாயக்கனுடைய லண்டன் வருகை, ஜேவிபியினுடைய அரசியல், இது தொடர்பாக தமிழர் தரப்பினுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பேசுவதற்காக தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பினுடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளரான டி யுசேனன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று கனடாவிலிருந்து ஊடகவியலாளரும் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளருமாக இருக்கும் மனோரஞ்சன் செல்லியா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இதே போல இன்று முக்கியமாக டெலோவின் யுகே பொறுப்பாளராக இருக்கும் சாம் சம்பந்தன் அவர்களும் நம்முடன் இடையே இருக்கின்றார். சற்று தாமதமாவதால் அவரால் நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதனால் அவரிடமிருந்து முக்கியமாக அவரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நான் நிகழ்ச்சியில் நினைக்கின்றேன். நான் நேரடியாக செல்வராஜா மன்னிக்க வேண்டும் மனோரஞ்சனிடம் இந்த முதலாவது கேள்விக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மனோரஞ்சன், நீங்கள் கனடாவில் இந்த அனுரகுமார திசநாயக்காவினுடைய நிகழ்வு தொடர்பாக அதில் கலந்து கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய பார்வையும் அங்கு முன்வைத்திருந்தீர்கள். ஏன் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது என்றால், தற்போது யாழ்ப்பாணத்திலும் சென்று அவர் ஒரு கூட்டத்தினை அங்கிருக்கும் தமிழர் தரப்புடன் நடத்தியிருக்கின்றார். இது தமிழர் தரப்பிற்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி பேசுவதற்கு முன்னர், கனடாவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழர் தரப்பு பிரச்சனைகளில் இவர் என்ன விடயத்தை முன்வைத்திருந்தார், அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவா இருக்கின்றது? வணக்கம் நடேசன், என்னை இந்த கேர்ளீர் நிகழ்வில் அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி. குறிப்பாக லண்டனில் இருந்து நீங்கள் இந்த நிகழ்வை செய்கிறீர்கள். அனுரகுமார் திசாநாயக்கனுடைய லண்டன் வருகை தொடர்பாக அது எவ்வாறு நகரப்போகிறது, அதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம். கனடாவினுடைய அவருடைய வருகை என்பது கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி டொரண்டோவிலும் 25ஆம் தேதி வான்கூவரிலும் நடத்தப்பட்டது. நான் டொரண்டோவிலே ஸ்காப்ரோ என்று அழைக்கப்படுகின்ற நகரத்தில், அதாவது பெரும்பாலும் இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த தமிழர்கள், அதுவும் யாழ்ப்பாண தமிழர்கள், யாழ்ப்பாணத்துக்கு வெளியே அதிகமாக வாழுகின்ற இடம் என்றால் ஸ்காப்ரோ தான். இரண்டாவது மிகப்பெரிய நகரம் யாழ்ப்பாண தமிழர்கள் வாழும் உலகெங்கும், யாழ்ப்பாணத்துக்கு வெளியே. ஆகவே அந்த ஸ்காப்ரோ நகரத்தை அவர்கள் தெரிந்தெடுத்து அதன் மத்தியிலே அந்த கூட்டத்தை நடத்தியதும், அதில் கிட்டத்தட்ட 2500 பேர் வரை சிங்கள மக்களும் ஒரு 200 பேர் வரையான தமிழர்களும் பங்கு கொண்டார்கள். தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பு அவர்களுடைய ஒலிவாங்கி ஒலியலை ஊடாக அவர்களுடைய இயர்ஃபோன்களுக்கு ஊடாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே நேரம் குறிப்பாக இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக அவருடைய உரையின் முடிவிலே, அவருடைய ஒட்டுமொத்த முதல் உரையிலே இனங்களுக்கிடையே இருந்த முரண்பாடு, யுத்தம் சம்பந்தமாக அவர் மேலோட்டமாக தொட்டிருந்தாலும், இறுதி உரையின் முடிவிலே கேள்வி நேரத்திலே தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அல்லது தமிழ் சமூகத்திலிருந்து 3 பேர் கேள்விகளை வைத்தோம். அதிலே ஒரு தமிழ் இளைஞன் தமிழிலே கேள்வியையும், இன்னொரு தமிழர் ஆங்கிலத்திலும், நான் சிங்கள மொழியிலும் என்னுடைய கருத்தை ஒரு கேள்விகளை சில கருத்தை போல் வைத்தேன். அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்துவதற்காக. அதன் அடிப்படையிலே அவர் கிட்டத்தட்ட 23 நிமிடங்கள் நேரம் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அவர் 1-2 நிமிடங்கள் பதில் சொன்னார். ஆனால் இந்த தமிழ் இனப்பிரச்சனை தொடர்பான விடயத்தில் 23 நிமிடங்கள் அவர் நேரம் எடுத்து ஒரு நீண்ட பதிலை அளித்தார். அந்த பதிலிலே மிக குறிப்பான விடயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் என்றால், நிகழ்ச்சியினுடைய நேரம் தொடர்பான கருத்தில் கொண்டு. முதலாவது அவர் சொன்னார், இலங்கையில் இனவாதம் மதவாதம் என்பது ஒரு அரசியல். இனங்களை பிரித்து இனங்களை ஒருவரோடொருவர் மோத விட்டு செய்கின்ற ஒரு அரசியல் உத்தி. இந்த கடைகட்ட அரசியல் எங்களுடைய அரசியல்வாதிகளால் நடத்தப்பட்டது சுதந்திரம் அடைந்ததிலிருந்து. என்பிபி அவருடைய தேசிய மக்கள் சக்தி அதற்கு நேர்மாறான அரசியலை செய்யும். அதனுடைய தேசிய அரசியல் என்பது இனங்களை ஐக்கியப்படுத்துவதற்கான அரசியலை அன்றி இனங்களை மோத விடுவதற்கான அரசியல் அல்ல என்று அவர் சொன்னார். அது முதலாவது. இலங்கையினுடைய அரசியல் பண்பாடு அல்லது அரசியல் கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை அவர் பார்த்தது முதலாவது. இரண்டாவது, இலங்கையில் சிங்கள மக்களுக்கு இல்லாத பிரச்சனை தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நாங்கள் கேட்பதில் அர்த்தமில்லை. ஏனென்றால்
அவர்கள் ஒரு பிரச்சனை இருக்கிறதாக உணர்கிறார்களா இருந்தால் அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அவர் இலங்கையில் ஒரு காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் அதே நேரத்தில் அதிகப்படியான தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுகின்ற தமிழரசுக் கட்சியின் தலைவரான சம்பந்தனை உதாரணம் காட்டி, சம்பந்தன் தன்னுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு, அனுரா, நான் ஒரு ஸ்ரீலங்கன் என்று சத்தம் போட்டு உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன், ஆனால் இந்த நாட்டில் நான் ஒரு 2ஆம் தர பிரஜையாக நான் வாழ விரும்பவில்லை என்று சொன்னார். அந்த உதாரணத்தை சொல்லித்தான் அவர் சொன்னார். ஒரு தமிழன் என்றதற்காக, தமிழ் மொழியை பேசுகிறவர் என்றதற்காக அவர் எந்த பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் ஒரு 2ஆம் தர பிரஜையாக அவர் உணர்கிறார்களா இருந்தால் நாங்கள் அவரிடம் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது கேட்கிறதுக்கு அர்த்தமே இல்லை என்றால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது ஒரு சமூகத்தில் ஒடுக்குமுறையை ஃபீல் பண்ற சம்பந்தமாக நாங்கள் எல்லாம் வளர்ச்சியடைந்த நாடுகள், ஜனநாயக நாடுகள், வளர்ந்த நாடுகள் இருக்கிறோம். இங்கே அந்த மற்றவருடைய டிஸ்கிரிமினேஷன் என்பது மற்றவருடைய ஃபீலிங்ல இருந்தே நாங்கள் புரிய வேணும். கண்ணால பார்க்குற டிஸ்கிரிமினேஷன் அல்ல, கையால செய்வது அல்ல. மற்றவர் தான் டிஸ்கிரிமினேட் பண்ணுகிறேன், தான் தாழ்த்தப்படுகிறேன் என்று உணர்ந்தாலே அது சம்பந்தமாக உடல் கவனிக்க வேண்டும் என்பதுதான் மிக வளர்ச்சியடைந்த நாடுகளினுடைய ஒரு பார்வை. அந்த மட்டத்திலான ஒரு பார்வை அவர் இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக வைத்தார். 3ஆவதாக அந்த மக்கள், தமிழ் மக்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு போன்றவை மட்டுமல்ல, அவர்களுடைய அரசியல் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அது பாதுகாக்கப்பட வேண்டியதனுடைய தேவையை கல்வி ரீதியாக, அறிவியல் ரீதியாக, சமூக பிரச்சனை ரீதியாக மக்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் நாங்கள் அரசியல் நடத்த வேண்டும் என்று ஒரு 3வது விடயத்தை சொன்னார். அது பெரும்பாலான சிங்கள மக்களுக்குள் அந்த பிரச்சனை இல்லை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதாக முடிகிறது. என்றால் அவருடைய பேச்சு சிங்கள உரையிலே சிங்கள மக்களுக்கு முன்னே தான் சொல்லப்பட்டது. 4ஆவதாக மாகாண சபைகள் தொடர்பாக அவருடைய கருத்தை அவர் முன்வைத்தார். என்றால் அதுதான் இன்று அரசியல் யாப்பிற்குள்ளே இருக்கின்ற ஒரு தீர்வு. அதிலிருந்து தான் எதை ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறபடியால் அவர் சொன்னது 13ஆம் திருத்த சட்டம் என்பது இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அல்ல என்று தாங்களும் நம்புகிறோம். இது பெரும்பாலான தமிழ் கட்சிகள் அன்றிலிருந்து இன்று வரை சொல்லுவது. புலிகள் சொன்னது, புலிகள் சொன்னதற்காக தமிழ் கட்சிகள் எல்லாம் இந்த மாகாண சபையை காலால் தொடமாட்டேன், செருப்பால் தொடமாட்டேன், விளக்கு மாத்தால் தொடமாட்டேன் என்று சொன்னவர்கள். அது மாகாண சபை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்று அதை அழித்து அதை இல்லாமல் செய்யறதுக்காக தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம் செயல்பட்டன. அது ஒரு தீர்வு அல்ல என்று தாங்களும் நம்புகிறோம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது அவர்களுடைய போராடி பெற்ற ஒரு உரிமையாக இன்று இருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதில் உள்ள குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அவை நிவர்த்தி செய்யப்பட்டு அவை இயங்க செய்ய வேண்டும். அது தீர்க்கிற இல்லை பிரச்சனை என்றால் அந்த தமிழ் சமூகத்தின் பிரதிநிதிகளோடு பேசி அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்று அவருடைய தன்னுடைய பார்வை வைத்தார். அடுத்தது 4ஆவதாக நடந்து முடிந்த யுத்தம் சம்பந்தமாக அவர் வைத்த கருத்து தான் மிக முக்கியமானது. யுத்தத்தால் எல்லாரும் பாதிக்கப்பட்டோம், எல்லா இனங்களும் பாதிக்கப்படுறோம் என்றது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் அவர் சொன்ன கருத்து, இலங்கையில் 30 வருட யுத்தம் இருந்தது. அந்த யுத்தத்தால் தென்னிலங்கையிலே நடந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் 2 கொப்பித்தாள்களிலே எழுதிவிடலாம், 1, 2, 3 என்று. ஆனால் வடக்கு கிழக்கிலே ஒரு ஒட்டுமொத்த முழுமையான யுத்தம் இருந்தது. 30 வருட முழுமையான யுத்தம் இருந்தது. அதனால் அந்த மக்களுடைய 30 வருட வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கிறது. எனவே நாங்கள் அந்த பகுதியை அல்லது குறிப்பாக வடபகுதியை மையப்படுத்தி அதற்கான அபிவிருத்தி வேலைகளை, திட்டங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இது அவர் இந்த சேலியன் பாயிண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற மிக பிரதானமான புள்ளி. இந்த விடயங்களை வைத்துத்தான் அவர்களிடம் அடுத்த கட்டத்தை நோக்கி இதை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ அல்லது அவர்கள் தென்னிலங்கையிலே செய்கிற பிரச்சாரங்களிலோ அவர் முன்கொண்டு செல்ல வேண்டும். பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியிலே அச்சமின்றி இந்த விடயத்தை சொல்லி இந்த விஷயத்தை தீர்ப்பதற்காக அவர் அந்த மக்களினுடைய ஆணையை, எங்களிடம் அல்ல, எங்கள் ஆணையை அல்ல, பெரும்பான்மை சிங்கள மக்களினுடைய ஆணையை அவர் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் சில நகர்வுகளை செய்து கொண்டு வருகிறோம். சரி, அது உங்களுடைய முதற்கட்ட பார்வையாக எடுத்துக்கொள்ளுங்க. சரி, முக்கியமாக ஜேவிபியினுடைய அரசியல் சார்ந்தும் ஜேவிபியினுடைய வரலாறு தொடர்பாகவும் ஜேவிபி இன்று வந்திருக்கின்ற விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட களங்களிலே நீங்கள் பேசி இருக்கின்றீர்கள். உங்கள் அமைப்பு சார்பாகவும் பல கட்டுரைகளை நீங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள். இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது, இன்றைய இந்த ஜனாதிபதி தேர்தல் சூழ்நிலையில் ஜேவிபி ஒரு 3ஆம் சக்தியாக அல்லது ஒரு மாற்று சக்தியாக, அல்லது ஜேவிபி என்று சொல்வதை விட என்பிபி, தேசிய மக்கள் சக்தி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஒரு
ஒரு அலையன்ஸாக. இதற்குள் தமிழர்கள் இதனை கன்சிடர் பண்ண வேண்டும் என்ற ஒரு குரல் எழுகின்றது. உங்களுடைய பார்வை, இவருடைய லண்டன் வருகையும் அந்த லண்டன் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஈழத்தமிழ் அல்லது புலம்பெயர்ந்த சமூகங்களில் நேரடியாக வந்து இந்த கூட்டங்களை இவர்கள் ஒழுங்கமைக்கின்றார்கள். இது தொடர்பாக தமிழர்களும் இணைந்து ஒரு மாற்று சக்தியாக என்பிபிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற பார்வை முன்வைக்கப்படுகின்றது. உங்களுடைய முதற்கட்ட கருத்து எவ்வாறு இருக்கின்றது இது தொடர்பாக? இது ஒரு மிக ஆபத்தான செயற்பாடு. ஜேவிபி என்பிபி என்ற இரண்டு அமைப்புகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கொள்கை அடிப்படையில். என்பிபியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ஜேவிபியும் ஜேவிபியுடைய ஃப்ரண்ட் அமைப்புகளும் தான். அதை தாண்டிய பல அமைப்புகள் இருக்கின்றன, அவை இன்சிக்னிஃபிகன்ட். முக்கியமாக ஜேவிபி என்பிபி என்று நாங்கள் சொல்லும் பொழுது அதைத்தான் குறிப்பிடுகிறோம். ரெண்டு வெவ்வேறு ஜேவிபி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்பிபி என்பது உண்மைதான், ஆனால் அது ஜேவிபியை தாண்டிய அமைப்பு அல்ல. ஒன்று. ரெண்டாவது என்னென்று சொன்னால், நான் சொன்னேன் இது ஆபத்து என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால், இப்ப அண்ணன் மனோரஞ்சன் அவர்கள் சொன்னது போல மக்களுக்கு மத்தியில் நடக்கின்ற இந்த பிரச்சாரம் என்னை பொறுத்தளவில் பர்சனலாக நான் சொல்கிறேன், அமைப்பு ரீதியாக வேணும்னாலும் பேசுவோம், ஒரு ஒரு ஏமாற்று ஒரு பிரச்சாரம். இலங்கைக்குள் ஒன்று இவர்களுக்கு ஜேவிபியுடைய தலைமைக்கு மார்க்சியம் சார்ந்த அல்லது ஒரு அரசியல் பொருளாதாரம் சார்ந்த அல்லது ஒரு சமூகம் சார்ந்த தெளிவான ஒற்று தலைமை இன்று வரையும் ஜேவிபியில் உருவாகுது. ஜேவிபிகள் இன்று வரையும் கிடையாது. வரலாற்றையும் அவ்வாறு தான் இவர்கள் திரிக்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். ஒன்று, இவர்கள் சொல்வது போல அந்த ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிஷியன் அரசியல்வாதிகளின் பிரச்சனையாக மட்டும்தான் அங்க மக்கள் தமிழர்கள் மேல் தாக்குதல் நடந்தது என்று சொல்ற புரிதல் இருக்கு இல்லையா, அது ஒரு மிக போதாமை புரிதல். அது ஒரு மிக தவறான ஒத்துணை வாய்வுகள் இருக்கின்றன, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, எவ்வளவு இருக்கின்றன, இதெல்லாம் பற்றி பேச முடியாது. குறிப்பாக சொல்கிறேன், அது மிக தவறான புரிதல். சும்மா ஆக்கள் சொல்லி போகலாம் அவர்கள் செய்த பிள்ளை அந்த பண்டார நாயக்காண்ட பிள்ளையால் எல்லாம் நடந்தது, அல்லது ஜேஆர்ண்ட பிள்ளையால் இதான் நடந்தது என்று சும்மா சொல்லிட்டு போக முடியாது. ஒன்று, அப்படி என்று சொன்னா என்னத்துக்காக நீங்கள் சேர்ந்து இயங்கினீர்கள் ராஜபக்சவுடன், அது வேற பிரச்சனைகளும் இருக்கின்றன, கேள்வி கேட்போம். ரெண்டாவது, நீங்கள் என்னன்னு சொன்னால் இவர்கள் சொல்லுகிறார் இல்லையா, செகண்ட் எல்லாருக்கும் சமமாக இருப்போம், இரண்டாம் தர பிரஜையாக நாங்கள் வர மாட்டோம்னு சொன்னா, சிஸ்டமிக் பிரச்சனை இது. இரண்டாம் தர பிரச்சனை, எல்லாரும் சமமாக இருக்காங்க. சிங்கள மக்கள் இவர்கள் சில சொற்களை, அதாவது சிவில் யுத்தம் என்றெல்லாம் பாய்க்கிறார்கள் தங்களுடைய டாக்குமெண்டில் அங்க நடந்தது என்று சொல்லி. சிவில் யுத்தம் அல்ல, அங்க சிங்கள மக்கள் தமிழ் மக்களை கொல்லவில்லை, தமிழ் மக்கள் போய் சிங்கள மக்களை கொல்லவில்லை. ஒன்று சேர்ந்து வாழ்தல் பிரச்சனை அல்ல. அங்கு இருக்கின்ற மக்களுக்கு ஒன்றுதான் சேர்ந்து வாழ்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதல்ல பிரச்சனை. பிரச்சனை என்றது இருக்கிறது உருவாகிறது அங்க இருக்கின்ற சிஸ்டமிக் பிரச்சனை. இதை பற்றி பேசுவதற்கு தான் இவர்கள் தயாரில்லை என்று சொன்னால், அடுத்த பிரச்சனைக்கு தீர்வு என்று பேசும் பொழுது ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, தமிழ் மக்கள் இந்த யுத்தம் சார்ந்த பிரச்சனை. அடுத்தது ஒட்டுமொத்த தீர்வு. யுத்தம் சார்ந்த பிரச்சனையில் இப்ப அண்ணன் சொல்லியிருந்தார் சரியாக, அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அதாவது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு அபிவிருத்தி செய்வோம், அந்த நடந்தது அங்கு 30 ஆண்டு கால யுத்த காலத்து என்று சொல்லுறது இல்லையா. இந்த பிரச்சனையை விட கடந்த யுத்த இறுதி கால கட்டப்பட்ட 2000 அந்த பகுதிகளில் நடந்த அழிவும் கொடுமையும் மிக கேவலம், மக்கள் மத்தியில் மிக ஆழமாக பதிந்திருக்கின்ற கட்டங்கள். 83ஆம் ஆண்டை பற்றி பேசுகிறோம், குமுதினி வெட்டு பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் கூட ஒரு 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 ஒன்று கடைசியா நடந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது சின்ன விஷயங்களாக போய்விடுற அளவுக்கு தான் நடந்திருக்கிறது. இதில் இவர்கள் கூட்டு பங்கா இருக்கு இவர்களுக்கு. இவர்கள் தொடர்ந்து இந்த போன மாசம் மனவரனானே லால் கந்தா பப்ளிக்கா இந்த எல்லா மீடியாவிலும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. யுத்தத்தை செய்யணும், ஒட்டுமொத்தமாக இவர்களை தொழிக்கணும் என்ற பிரச்சனையை 2 அமைப்பு தான் இலங்கைக்குள் போராடியது. ஒன்று நாங்கள், அடுத்தது JHU ஜாதிக ஹேல உரிமை என்று பேசியிருக்கின்றார் அவர். இது அங்க பேச்சு, இது இங்க ஒரு பேச்சா? என்ன 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 ஏமாற்று வித்தை இது? இதுதான் நாங்கள் கேட்கின்ற கேள்வி. படுமோசமான ஏமாற்று வித்தை. இன்று வரைக்கும் நடந்தது யுத்த குற்றமோ அல்லது எந்த விதமான இதுகளையும் ஏற்றுக்கொள்ளவர்கள் தேவையில்லை. இன்று வரைக்கும் புலிகள் தான் இவர்களுக்கு மெயின் பிரச்சனை. புலிகள் தான் பயங்கரவாதிகள், புலிகள் தான் எல்லாத்துக்கும் காரணம், புலிகள் தான் எல்லா கொடுமைகளுக்கும் முக்கிய காரணமாக இருந்தார்கள். புலிகள் தான் பெரும்பான்மையானவர்கள் காணா போனதுக்கு காரணம் புலிகள் தான் என்கின்ற LLRCயை தான் சரி என்று இன்றைய வரையும் இவர்கள் அது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லுற நிலவரம் தான்
இவர்களிடம் இருக்கின்றது. 13ஆம் திருத்த சட்டத்தை எதிர்த்தல் என்பது இவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் 13 எத்தனை பேரை கொலையே செய்திருக்கிறார்கள் 13ஆம் சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க போனவர்களை. விஜயகுமார் கொலை செய்தது ஜேவிபி எதற்கென்று எங்களுக்கு தெரியாதா? அப்ப அந்த அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இருக்கின்ற எதிர்ப்புன்றது வேற, ஜேவிபி முன்வைக்கின்ற எதிர்ப்புன்றது வேற, ரெண்டும் ஒன்று அல்ல. தமிழ் மக்கள் போதாமை என்ற அடிப்படையில் எதிர்க்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு எதுவுமே வழங்கக்கூடாது, நாட்டை பிரிக்கிறார்கள் என்று எதிர்த்தது அவர்களுடைய எதிர்ப்பு. ரெண்டும் ஒன்று அல்ல. ரெண்டாவது அடுத்த பிரச்சனை என்னென்று சொன்னால், ஜேவிபி இன்று வரைக்கும் எஸ்ஜேபியை சேர்ந்த சஜித் கூட சொல்லுகிறார், முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறேன் 13 என்று சொல்றார். அதாவது அதில் இருக்கின்ற அந்த வெவ்வேறு அதிகாரங்கள் வழங்காமல் இருக்கு இல்லையா, அதை கூட நான் வழங்குவதற்கு முயற்சி ஏற்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நடக்காத வேற விஷயம். அதை கூட இன்று இருக்கின்ற ஜேவிபி அனுரா சொல்ல தயாரா இல்லை. அவர்களை பொறுத்தளவில் இருக்கிற அப்படியே மெயின்டைன் பண்ணும். இவர்களை பொறுத்தளவு ஒரு புது தீர்வு ஒன்றுமே வைக்கவில்லை, அப்படியே இருக்கும் என்றதுதான் இது. உண்மையில் இருக்கின்ற பிரச்சனை என்னென்றால், நீங்கள் இன்றைக்கு 13ஆம் திருத்த சட்டத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றது உண்டு. அடுத்தது வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களை பொறுத்தளவில் வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு தீர்வு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் என்றது நீண்ட காலமாக கோரப்பட்டு வருகிற விஷயம். உங்களுடைய நிலைப்பாட்டை ஏன் பப்ளிக்காக மக்களுக்கு சொல்ல மறுக்கிறீர்கள்? வடக்கு கிழக்கு இணைவை நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. இதையே நீங்க சொல்ல மறுக்கிறீர்கள். சொல்லுங்கள். நீங்கள் ஒரு காலத்திலேயுமே தமிழ் மக்களுக்கு ஸ்பெஷலான ரைட் இருக்கின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ஒரு சொல்யூஷனை முன்வைக்க போவதில்லை ஒரு காலத்திலும். அதையும் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் ஒரு காலத்திலுமே தமிழ் மக்களுடைய தேசிய ஒரு கோரிக்கை சார்ந்த ஒரு எந்த விதமான நகர்வுக்கும் போக தயாராக போவதில்லை. அதையும் தெளிவாக சொல்லுங்கள். நீங்க ஐக்கிய இலங்கை என்ற ஒன்றை தாண்டி நாங்கள் நகரப் போவதில்லை, இதையும் தெளிவாக சொல்லுங்கள். அது சரி பிழை என்பதை பேர்ந்து வாதிப்போம். நீங்கள் நியாயமாக நேர்மையாக பேச தயாரா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்கின்றேன். இந்த எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பு, அத்தகைய தலைமை மிக ஆபத்தானது. தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆபத்தான ஒரு விஷயம். நீங்கள் பேசுவது கேட்கவில்லை நடேசன். நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் சாம் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளலாம். சிறிய தாமதத்துக்கு பின்னர் சாம் இணைந்திருக்கின்றார். முக்கியமாக மனோரஞ்சன் மற்றும் சேனன் அவர்களுடைய கருத்தினை கேட்டிருந்தோம். இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய வருகை, ஜேவிபியினுடைய அரசியல், ஜேவிபி சனாதிபதி தேர்தலை நோக்கி முக்கியமாக அங்கு இருக்கின்ற எண்ணிக்கையிலே சிறுபான்மையான இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தம்முடைய அரசியலை எவ்வாறு விரிவாக்கம் செய்து கொண்டு போகின்றார்கள் அல்லது விரிவாக்கம் செய்வதற்கு முற்படுகின்றார்கள் என்ற விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். சாம், நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்து பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றன, பொது வேட்பாளர் தொடர்பான பேச்சுக்கள் இருக்கின்றன, நீங்கள் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றீர்கள் என்ற பார்வை இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் தாண்டியும் சொல்ல முடியாது. ஆனால் மாற்று சக்தியாக அனுரகுமார திசாநாயக்க தரப்பு, அதாவது என்பிபி ஒரு மாற்று சக்தியாக தங்களை முன்வைக்கின்றது. யாழ்ப்பாணத்திலும் பல தமிழ் தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வை, ஆரம்ப கட்ட பார்வை எவ்வாறு இருக்கின்றது தொடர்பாக? இல்ல, இதுல மாற்று தலைமைன்றது இல்லை. இப்ப இதுல தென்னிலங்கை கட்சிகளை பொறுத்தளவில் இப்ப எங்களை பொறுத்தளவு தமிழாக்களின் கோரிக்கைக்கு என்ன தீர்வு தெரியணும்ன்றதான் எங்களுக்கு முக்கியம். அது ஜேவிபியா இருக்கட்டும், எஸ்ஜேபியா இருக்கட்டும், யூஎன்பிஓ, எஸ்எல்பிபிஓன்றது அந்த கட்சிகள் எங்களுக்கு முக்கியம். இந்த தென்னிலங்கை இந்த சிங்கள தலைவர்மார் எங்களோட தமிழாக்களின் இனப்பிரச்சனைக்கு, அரசியல் பிரச்சனை 75 வருஷத்துக்கு மேல நடந்து கொண்டிருக்கு. இந்த அரசியல் பிரச்சனைக்கு இதே ஜேவிபி தான் இந்த வடகிழக்க பிரிச்சது. இந்த வடகிழக்கு பிரிப்புக்கு கேஸ் போட்ட ஒரே ஒரு கட்சி நாங்கள் டெலோ ஒன்று மாட்டோம். அப்ப இன்றைக்கு அவை சில சேஞ்சஸ்கள் இருக்குது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்றோம். இப்ப ஆனால் இன்றைக்கு அவை ஓப்பனா அவை இந்த மேனிஃபெஸ்டோவில் இப்ப சஜித் யாழ்ப்பாணத்துல சொன்னார், 13ஆம் திருத்த சட்டத்தை முழுக்க அமல்படுத்துவேன். அடுத்த நாள் சிங்கள பௌத்தத்திலிருந்து எதிர்ப்பு வந்த உடனே கொழும்பில இருந்து உடனடியாக அறிக்கை விடுபடுது, இல்ல நான் போலீஸ் அதை பற்றி நான் சொல்ல இல்லையா. அப்ப காலங்காலமா இதுதான் இவர்கள் ஒவ்வொரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் எங்களோட ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து வைக்கிறது, பிறகு தேர்தலில் வேண்டா பிறகு அதுகள் அமுல்படுத்தப்படுற இல்லை. அப்ப இப்ப ஜேவிபியா இருக்கட்டும், நாங்கள் எங்கட நிலப்பாடு இவ ஓப்பன, அதாவது இவ முதல் நாங்கள் இப்ப கேட்கிறது, இப்ப அரசியல் பிரச்சனை என்றது உடனடியாக தீர்க்க இயலாது. ஆனா இலங்கை அரசியல் யாப்பில் இருக்கிற
மாகாண சபை இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை இவர்கள் முற்றுமுழுதாக காணி போலீஸ் அதிகாரத்தோடு அமுல்படுத்துவார்களா? அதாவது எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் தேவை. ஓகே, பிரசிடன்ட் எலெக்ஷன்ல இப்போ அக்டோபருக்கு நடக்குது, இவர் வெல்றார், எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் தேவை. ஏன்டா நாங்கள் ஜப்பான கவர்மெண்ட்ல இதான் நாங்கள் அனுபவம், எங்கள் அரசியல் தீர்வுன்னு சொல்லி 19ஆம் திருத்த சட்டத்தை நிறைவேறி போட்டு பேய்காட்டப்பட்டதான் எங்களுடைய அனுபவம். அப்ப ஜேவிபி ஒரு உதாரணத்துக்கு, இப்ப ஜேவிபி ஒரு பிரசிடென்ட்ல வெண்டுட்டேன்னு வைக்கும், சரி செப்டம்பருக்கு எலெக்ஷன்ல வெண்டால் அவை 6 மாத காலத்துல மாகாண சபை தேர்தலை நடத்தினோமா, அந்த அந்த உத்தரவாதம் எல்லாம் எங்களுக்கு தேவை. எங்கட அரசியல் ஜாப்பில், ஸ்ரீலங்காண்ட அரசியல் ஜாப்பில் இருக்கிற 13ஆம் திருத்த சட்டத்தை முற்றுமுழுதாக அமுல்படுத்துவினோமா, இது எங்களுக்கு எழுத்து மூலமாக அதை தர வேணும். இதே நேரத்தில் அவர்கள் அதை தங்களோட தேர்தல் மேனிஃபெஸ்டோல அவர்கள் உண்மையான ஒரு இலங்கையின் இனப்பிரச்சனையை தீர்க்க போயினோம்னா தங்களோட தேர்தல் மேனிஃபெஸ்டோல இதை இன்க்ளூட் பண்ணணும். தென்னிலங்கையில நடக்கிற எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல சொல்லி போட்டு போறது இல்லை பிரச்சனை. தென்னிலங்கையில நடக்கிற ஒவ்வொரு சிங்கள பகுதிகள், காலியா இருக்கட்டும் மாத்திரையா இருக்கட்டும், அவர்கள் துணிந்து இதை இப்ப உடனடியாக நாங்கள் வந்தோடனே மாகாண சபை தேர்தல் 6 மாதத்துல நடக்கும், 13ஆம் திருத்த சட்டத்தை முற்றுமுழுக்க காணி போலீஸ் அதிகாரத்தோட அமுல்படுத்துவினம் என்றது அதான் எங்களுக்கு முதல். அது அப்படி ஒரு நல்லிணக்க முயற்சியை அவர் செய்தாதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்லாத இவர்களும் ஒரு அதே தொடர்ந்த பௌத்த இதுகள்லாம் இராணுவத்துக்கு ஆள் சேர்த்ததும் இதுகளும் இவர்கள் காலத்துக்காலம் தாங்கள் வெல்றதுக்கு ஏற்ற மாதிரியான உத்திகளை வகிக்கணுமே தவிர, இன்றைக்கு இந்த எக்கனமி பிரச்சனைக்கு மூல காரணமான அந்த அரசியல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சிங்களத்தில் எந்த தலைவருக்கும் துணிவில்லை. அப்ப அதை ஜேவிபி செய்ய போதான்றதை நாங்கள் போய் நாங்கள் மூன்று கேண்டிடேட்டோட நாங்கள் அதை ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்போம், நாங்கள் கதைப்போம். அவன் இதுகள் ஒரு ஓப்பனா அவைகள் எப்படி அந்த மேனிஃபெஸ்டோவில் வைக்கணுமா இல்லை தென்னிலங்கையில் இதை கதைக்கணுமா, இதுகளை பார்த்து தான் நாங்கள் முடிவெடுக்கலாம். சரி, அது உங்களுடைய முதல் கட்ட கருத்தாக நான் எடுத்துக்கொள்கிறேன். மனோரஞ்சன், முக்கியமாக நீங்கள் கனடாவில் இவருடைய நிகழ்வுக்கும் சென்றிருந்தீர்கள். இது தொடர்பாக ஒரு தமிழர் தரப்பிலிருந்து என்ன விடயங்களை எதிர்பார்க்கின்றார்கள் என்று தொடர்பாக ஒரு வெளிப்படையான ஒரு கோரிக்கைகளையும் வெளிப்படையாக முன்வைத்திருந்தீர்கள். ஆனால் ஜேவிபியினுடைய வரலாறு என்பது சிறுபான்மையின எண்ணிக்கையிலே சிறுபான்மையின மக்களாக இருப்பவர்கள் மீதும் தமிழர்கள் மீதுமான தமிழ் பேசும் மக்கள் மீதான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதிலிருந்து அண்மையிலே இறுதியிலே இடம்பெற்ற விடுதலை புலிகளுக்கும் நோர்வே உடனான அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது கூட அதனை கிழித்தறிவதற்கும் அந்த ஒப்பந்தத்தை நிராகரிப்பதற்கும் நாட்டை பிரிக்கின்றார்கள் என்று நாடு முழுவதற்கும் முக்கியமாக சிங்கள மக்களிடம் ஒரு துவேஷத்தை விதைத்ததில் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள் ஜேவிபியினர். அது இன்று தலைமை மாற்றத்தினால் அது மாறிவிட்டது என்று சொன்னாலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட இந்த துவேஷத்திற்கு, தமிழ் மக்கள் அல்ல தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்ட இந்த படுகொலைகளுக்கு, தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொண்ட இந்த இன்னல்களுக்கு அவர்கள் வெறும் 13ஆம் திருத்த சட்டத்தோடு முடங்கி விடுவது போல் இருக்கின்றது. இல்லை, 13ஆம் திருத்த சட்டத்தை தமிழ் மக்கள் அது ஒரு தீர்வாக முன்வைக்கவில்லை என்று தமிழ் மக்களும் சரி தமிழ் தரப்புகளும் சொல்லுகின்றது. பல்வேறுபட்ட குழப்பங்கள் இருக்கின்றன. தமிழ் மக்கள் ஒரு சுயாட்சி, ஒரு சமஷ்டி அதிகாரத்துடன் தேவையான அதிகார பரவராக்கள் தான் முன்வைக்கின்றார்கள் என்று இன்று இருக்கும் கட்சிகள் சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மை நிலவரத்தை தமிழ் மக்களால் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு சிக்கலாக இருக்கும் நேரத்தில் ஜேவிபி நாங்கள் வந்துவிட்டால் இங்கு இனவாதம் இருக்காது, இனத்துவேசம் இருக்காது, அல்லது சோசியலிசம் வந்துவிட்டால் இனத்துவேசம் இருக்காது, இந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இருக்காது என்று சொல்வது சரியான ஒரு பார்வையாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னுடைய பார்வையில் ஜேவிபி என்னுடைய தோற்றம், வளர்ச்சி, அதனுடைய பரிணாமம், அது இன்றைக்கு வந்திருக்கிற நிலைமை ஒரு மிகப்பெரிய ப்ரோசஸ். அந்த மிகப்பெரிய ப்ரோசஸில் ஜேவிபி பாரிய தவறுகளை, ஜேவிபி இயக்கமாக ரோண விஜயவீர இருந்த காலத்திலையும் அவருக்கு பிற்பட்ட காலத்தில், ரோண விஜயவீர இருந்த காலத்தில் விடப்பட்ட பல்வேறு தவறுகள் அந்த சிங்கள மக்களாலேயே அந்த ஜேவிபி இயக்கம் அழிக்கப்படுவதை மௌனமாக அந்த மக்கள் பார்த்து அனுமதித்தார். அரச பயங்கரவாதம் வடக்கு கிழக்கில் விடுக்கப்பட்ட அளவுக்கு தென்னிலங்கையில் விடுக்கப்பட்டு 2 வருடங்களில் 60,000 பேர் தென்னிலங்கையிலே காணாமல் போனார்கள். அது சிங்கள இளைஞர்கள், அது குறிப்பாக ஜேவிபியை சேர்ந்தவர்கள். எப்படி விடுதலை புலிகளினுடைய ஒட்டுமொத்த தலைமை அளிக்கப்பட்டதோ அதே போல் ஜேவிபியினுடையதும் ஒட்டுமொத்த தலைமையும் அளிக்கப்பட்டது. ஒரே ஒரு வித்தியாசம், விஜயவீரனுடைய மனைவியும் பிள்ளைகளும் தப்பினார்கள், இங்கே மனைவியும் பிள்ளைகளும் இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய மற்றபடி மேலிருந்து கீழாக ஜேவிபியினுடைய ஒட்டுமொத்த
தலைமை கட்டமைப்பும் அளிக்கப்பட்டது. இது நடந்து முடிந்த வரலாறு. ஜேவிபி தென்னிலங்கையிலே தங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்காக தேசியவாதம், சிங்கள பௌத்த தேசியவாதம், பெரும்பான்மை சிங்கள மக்களுக்குள் 50களிலிருந்து 48, 49 இருந்து வளர்க்கப்பட்ட சிங்கள பௌத்த தேசிய இனவாத அரசியலை தாங்களும் கைப்பற்றி அதற்கூடாக அதிகாரத்துக்கு வரலாம் என்ற முயற்சித்த வரலாறு. அதெல்லாம் ரகசியம் இல்லை, அதெல்லாம் ஓப்பனாகவே செய்யப்பட்டது. இன்று அந்த தேசியவாதத்தை இல்லை இனவாதத்தை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். நான் சொல்லி முடிச்சது. கைவிட்டார்களா இல்லையான்னு என்னட்ட பதில நான் ஜேவிபி அல்லவே. அப்படி இல்லை. நான் ஒரு ப்ரோசஸ் என்று சொன்ன ப்ரோசஸ் தான். சரிதான். அப்போ அது நான் ஜேவிபி அல்ல, நான் ஜேவிபி மெம்பரும் இல்லை, ஜேவிபியினுடைய பொலிட் பியூரோவும் இல்லை, என்பிபி மெம்பரும் அல்ல. சரிதான். அது அதனுடைய ப்ரோசஸ். அப்போ இந்த 2009ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சாக்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகு, குறிப்பாக 2009 மஹிந்த ராஜபக்ச வெற்றி கொண்ட பொழுது அவர்கள் நினைத்தது தாங்கள் இலங்கையில் தங்களுடைய பரம்பரை ஒரு 25 வருஷத்துக்கு ஆளப்போகிறார்கள் என்று தான் நினைத்தார். ஆனால் 5 வருடத்திற்குள் 2015ஆம் ஆண்டு பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்கும் மாற்றம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போக நேர்ந்ததும் அதிலிருந்து அடுத்து வந்த மாற்றங்களில் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் போலரைசேஷன் நடந்து பெரும்பான்மையான சிங்கள மக்களின் வாக்குகளோடு மட்டும் ஒரு ஜனாதிபதி சூழலும் அவர் 2 வருடங்களுக்கு கலைத்து விடப்பட்ட அந்த சூழல்ல சாதாரண சிங்கள மக்களுக்குள், பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தின் தாக்கம் என்பது ஜேவிபிக்குள் ஒரு பெரிய அழுத்தத்தை, அவர்களுடைய அரசியல் பார்வையில் ஒரு அழுத்தத்தை போட்டிருக்கிறது என்றதான் என்னுடைய மதிப்பீடு. இதை அந்த பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்குள்ளே இருக்கின்ற சமூக ஊடகங்கள் ஜேவிபியினுடைய அரசியல் சம்பந்தமாக மிக கடுமையான விமர்சனம் வைத்த தென்னிலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் போன்ற பல்வேறு அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், ஜேவிபி என்பது நாங்கள் எப்படி வடக்கு கிழக்கிலே இடதுசாரித்துவ அரசியல் செய்தவர்கள் புலிகளினுடைய அழிவை மனதார நாங்கள் எதிர்பார்த்தோமோ, சிங்கள இனவாதத்துக்கு அப்பால் புலிகள்னால் 88ஆம் ஆண்டு டெலோ அளித்ததில் இருந்து கடைசியாக கருணா அழிப்பு வரை புலிகளால் தாக்கப்பட்ட எல்லோருடைய மன விருப்பாக இருந்தது புலிகள் அழித்து முடிக்கப்பட வேண்டியவர். என்னை பொறுத்தவரையிலே தமிழர் விடுதலை கூட்டணியும் கூட கடைசியிலே அப்படித்தான் இருந்ததுதான் என்னுடைய பார்வை. சரிதான். ஆகவே அதுபோலதான் ஜேவிபி மீதான அழிவும் ஜேவிபி அழித்து முடிக்கப்பட வேண்டியது ஒரு சிவப்பு பாசிசம் என்று தென்னிலங்கையில் இருந்த முற்போக்காளர்கள் ஓப்பனாக பேசியது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே நாங்கள் விட்டுட்டு எப்படி அரசாங்கத்தோடு பல்வேறு இயக்கங்கள் செயற்பட்டனவோ அதுபோல் தென்னிலங்கையில் இருந்த முற்போக்கு சக்திகளும் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து இராணுவ ரீதியாக ஜேவிபியை அழிப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பல கல்விமான்கள் தென்னிலங்கையில் இருக்கிறார்கள். ஜேவிபியினுடைய என்பது ஒரு ஒட்டுமொத்த ப்ரோசஸ். அது தன்னை அதிலிருந்து மீட்டு இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகின்ற பொழுது அந்த மக்களுக்குள் வந்த அந்த தாக்கம், தென்னிலங்கையிலே பெரும்பான்மையான மக்களுக்குள் இந்த அறகலை என்ற போராட்டத்தோடு வந்த தாக்கத்தின் காரணமாக அவர்களுக்குள் அந்த மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்துவதற்கான ஒரு அழுத்தத்தை அவர்கள் பிரதானமாக இன்று உணர்கிறார்கள். அந்த அழுத்தத்தை ஒரு சாதகமான திசையிலே கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் கடந்த 75 வருட கால ஆண்ட கட்சியை சேர்ந்த இந்த சஜித்தினிடம் இருப்பது கடந்த இந்த இனவாத கருத்தியலை இலங்கையிலே நிறுவனமயப்படுத்திய ஐக்கிய தேசிய கட்சி கட்டுமானம் தான் சஜித்தினுடைய கையிலே இருக்கிறது. அதுக்குள்ள புதுசாக போய் இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் ஒழிய இலங்கையிலே 82ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை எரித்தால் என்ன, 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை செய்தால் என்ன, ஆரம்ப காலத்திலே இராணுவத்துக்கு பெரும்பாரியான ஜேவிபி தனியாக இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலே இராணுவத்துக்கு ஆள் சேர்த்தா இருந்தான்னு ஐக்கிய தேசிய கட்சி தான். அந்த ஐக்கிய தேசிய கட்சிமானம் தான் இன்றைக்கு சஜித்திர கையில் இருக்கிறது. அதற்கு அங்கால் ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஜேஆர்னுடைய மருமகன். அவர் இந்த எல்லா விதமான அரசியல் நரித்தந்திரங்களும் தெரிந்த ஒருவர். அவர் இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான ராஜபக்ச ரஜீமினுடைய ஆதரவோடு பாராளுமன்றத்தில் இருப்பவர், ஜனாதிபதியாக இருப்பவர். அவர் தான் அடுத்த கேண்டிடேட்டாக இருப்பார். இந்த சூழ்நிலையிலே இந்த பொதுமக்களுக்குள்ளால் வந்த அறகலைய போராட்டத்தினுடைய அழுத்தத்தால் வந்திருக்கின்ற ஜேவிபி என்பது ஒரு 3வது சக்தியாக இருக்கிறது. அதை நோக்கி மக்கள் வருகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அந்த 2க்கும் போட்டிருக்கிறது. அப்ப கடந்த கால அந்த சக்திகளில் இருப்பவர்களை வெல்ல பண்ணுவதா, இந்த 3வது இந்த வந்திருக்கிற சக்தியை வெல்ல பண்ணுவதா என்பதுதான் தென்னிலங்கையிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. எங்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு.
ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனை என்பது நாங்கள் தொடங்கிய இடத்திலிருந்து பின்னோக்கி போன நிலையில தான் உண்மையிலே இருக்கிறது. எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அரசியல் தலைமை, ஒரு குறிப்பிட்ட அரசியல் பார்வை, ஒரு கூட்டு அரசியல், ஒரு விடயத்தில் கூட ஐக்கியத்துக்கு வர முடியாத சில்லஞ்சில்லமாக உடைந்த ஒரு சூழல் தான் தமிழ் அரசியலுக்குள்ளே இருக்கிறது. இந்த நிலையிலே நாங்கள் இந்த இலங்கையிலே வருகின்ற மாற்றம் சம்பந்தமாக எதுவும் செய்யாமல் இருப்பது என்பது இன்னும் ஒரு 5 லட்சம் மக்களோ 10 லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறும் வரைக்கும் அடுத்த 5-10 வருஷத்துக்கு இந்த பழைய சக்திகள் செய்த சட்டங்களும் அவர்கள் செய்த கொள்கைகளும் சரியென்று நிரூபிக்கிறதாக முடிந்து போயிடும் என்பதான் என்னுடைய அரசியல் அனுபவ பார்வை. அந்த அடிப்படையிலே இந்த தென்னிலங்கையிலே இந்த மாற்றத்தை கோருகின்ற மக்களுடைய அலையோடு சிறுபான்மை மக்கள் கைகோர்க்க வேண்டும். இந்த என்பிபி என்கின்ற வடிவமைப்பு கூடாக ஜேவிபிக்கு போடப்படுற மக்கள் அழுத்தம் என்பது இன்னும் பலமாக போடப்பட வேண்டும். ஜேவிபி சிறைப்பட்டிருப்பது வெளியிலே உள்ள சக்திகளால் அல்ல, அவர்கள் தாங்களே செய்த அரசியலால் தான் அவர்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டியது அவர்களுடைய பணி. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது பெரும்பான்மை மக்களால் எப்படி ஆட்சிக்கு வருவதால் மாற்றம் நிகழும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒரு மாற்றத்தை ஜேவிபி ஏற்படுத்துமா இல்லையா என்பதல்ல நான் பார்ப்பேன். என்னை பொறுத்தவரையில் அந்த மாற்றத்துக்கான அழுத்தத்தை பெரும்பான்மை மக்களுக்குள் இருந்து ஜேவிபிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இந்த ஜேவிபி என்ற அரசியல் அந்த கடந்த கால சக்திகளுக்கு எதிரான ஒரு சவாலாக கொண்டு வரப்பட வேண்டியது என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. அதுக்கு மேலதிகமாக தமிழரசியல் சம்பந்தமாக தமிழரசியலினுடைய ஒட்டுமொத்த பார்வை சம்பந்தமாக பேசுவதென்றால் அது இன்னொரு நிகழ்விலே நான் பேசலாம். நான் அதிலே சேனானுடைய கேள்விகளுக்கு நான் அதுக்கு பதில் சொல்ல தெரியாத என்பதல்ல, பதில் இல்லை என்பதல்ல. நான் இந்த உங்கள் நேரமும் குறைவாக இருப்பதனால் சாமும் இப்போதான் இணைந்திருக்கின்றார். நாங்கள் விரைவாக பேசுகின்றது. சாமிடம் நான் மீண்டும் பெறுகின்றேன். முக்கியமாக மனோரஞ்சன் குறிப்பிட்ட விடயம், ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டியிருக்கின்றது. அந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக ஒரு அழுத்தத்தை ஜேவிபி மேல் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு மாற்று சக்தியாக அவர்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மக்கள் அந்த சக்தியை நோக்கி நகர வேண்டும் போன்ற விடயங்களை மனோரஞ்சன் முன்வைக்கின்றார். டெலோ விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்ட விடயத்தையும் குறிப்பிட்டு விடுதலை புலிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று பலர் விரும்பிய சூழ்நிலையும் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய பார்வை, முக்கியமாக நான் நினைக்கின்றேன் சில தலைவர்களை தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்திருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க. இதற்கு முன்னர் இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் இந்த முறை சஜித் சென்றிருக்கின்றார், அனுரகுமார திசாநாயக்க சென்றிருக்கின்றார், ரணில் சென்றிருக்கின்றார் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருக்கின்றன. இது ஒரு தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு மும்முனை போட்டியாக அமையும் பட்சத்தில் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகள் அங்கு ஆதிக்கம் தாக்கம் செலுத்தும் என்ற பார்வை இருக்கின்றது. அது தொடர்பாகவும் சொன்ன மாதிரி இன்னொரு நேரத்திலே நாங்கள் பேச வேண்டும். ஆனால் இந்த விடயத்தில் அனுராண்ட விடயத்தில் உங்களுடைய பார்வை மனோரஞ்சனிடம் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. மனோரஞ்சன் குறிப்பிட்ட விடயங்களின்படி ஜேவிபியினுடைய அது ஒரு ப்ரோசஸாக நடந்து வந்திருக்கின்றது. டெலோ ஆரம்பித்த இடம் வேறையாக இருக்கின்றது. இன்று அரசியலை நோக்கி இயங்கும் பொழுது அவர்கள் வந்திருக்கின்ற இடம் என்பது ஒரு ப்ரோசஸாக இருக்கின்றது. அதே போல ஜேவிபியினையுமே ஏன் ஒரு ப்ரோசஸாக அல்லது தமிழ் மக்கள் உடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு தேவையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இடமாக அதை ஏன் பார்க்கக்கூடாது? இல்லை எங்களுக்கு இப்போ பார்லிமெண்ட்ல எங்களுக்கு தெரியும் சோமவன்ச அமரவீர தலைமை மாற்றப்பட்டு அனுராத திசாநாயக்கா தலைமையேற்றதிலிருந்து ஜேவிபியில் கணக்க மாற்றங்கள் இருக்கிறது நான் ஒத்துக்கொள்கிறேன். அதில் விமல் வீரவன்ச ஆக்கள் வெளியேற்றப்பட்ட பிறகும் அவை இந்த இதில், ஆனால் நாங்கள் தமிழ் மக்கள் நோக்கில் இருந்தானே நாங்கள் இந்த கேண்டிடேட்டை பார்க்குறோம். அப்போ தமிழ் மக்கள் நோக்கில் எங்களோட அரசியல் வேணவாக்கள் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படுது. அப்போ நாங்கள் இப்போ ஒரு 3 இதாக இந்த தென்னிலங்கை 3 இதாக டிவைட் பண்ணிப்பட்டிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த பார்கெயின் பவர் இதுதான். இந்த இதில் எப்படி நாங்கள் பாவிச்சு இந்த 3 கேண்டிடேட் என்றால் அங்கே தென்னிலங்கை ஓட் 3ஆ உடையும். அப்போ நிச்சயமாக இவர்களுக்கு எங்களோட எண்ணிக்கையில் சிறுபான்மையான எங்களோட தமிழ், மலையம், முஸ்லீம் இதுகள் அந்த ஓட் வைக்க முக்கியம். அப்போ இதில் நாங்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே மெனோகணேசன் மலைய பாட்டியோட எங்களை சொன்னாங்க. ஆனால் இப்போ அவைன்ற கோரிக்கை தாங்கள் சவுத்தோட இருக்கிறபடியால் அப்போ அவைகள் சில இதெல்லாம் எங்களோட ஒத்து வரையும். அது முஸ்லீம் கட்சியில் நிலப்பாடம் அதுதான். அப்போ எங்களை பொறுத்தளவில் மற்ற தமிழ் தேசிய கட்சியில் நாங்கள் ஒருங்கிணைச்சு
இதுல நாங்கள் ஒரு ப்ரெஷர் குரூப்பை ஒரு ப்ரெஷரை உருவாக்கி அது கூட தமிழ் மனோரஞ்சன் குறிப்பிட்ட மாதிரி தமிழ் தமிழ் தரப்புகள் ஒரு ஒரு கொள்கை அடிப்படையில் கூட உங்களால் ஐக்கியப்பட முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. தமிழ் தேசிய முன்னணி அவர் ஏற்கனவே பாய்சரி அறிவிச்சிட்டார்கள். தமிழிசை கட்சிக்குள்ள உள் பிரச்சனை போய்கொண்டிருக்கு. நான் அந்த இதில் அந்த டொபிக்கில் இப்போ வேற விரும்பல. அந்த தமிழிசை கட்சியில் இப்போ சுமந்திரன் அணி ஒரு முடிவும் ஸ்ரீதரன் அணி ஒரு முடிவும் அதில் இருக்குது. அப்போ எங்களை பொறுத்தளவில் தான் நாங்கள் அவைகளையும் உள்வாங்கி கொண்டு, ஏனென்றால் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு இதை வச்சு அழுத்தத்தை கொடுக்கலாம். அதெல்லாம் இன்றைக்கு வந்து அவை எல்லாம் எங்களை சந்திக்க வேண்டி வருது. ஏன்டா அவை 3 பிரிவு அங்கே இருக்கணும். அப்போ எங்களோட ஓட்டு இருக்கபடியாக தான் இப்போ இந்த நேரம் வந்து எங்களை சந்திக்க வேண்டிய தேவை ஒன்று, யாழ்ப்பாணத்தை தேடி வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்றவே குருவாகி இருக்குது. அப்போ இதில் வந்து இதில் எப்படி அழுத்தத்தை பாவிச்சு நாங்கள் சாத்தியமானதை இப்போ நகர்த்தலாம். இப்போ நாங்கள் எங்களோட அரசியல் தீர்வு அது ஒரு வடகிழக்கிணைஞ்ச ஒரு சுயாட்சி இருந்தாலும் அதுக்கு 6 மாதம் செல்லலாம், 1 year செல்லலாம், 4 வருஷம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பிரசிடண்டால பவரால செய்யக்கூடியது வந்து இந்த மாகாண சபை தான். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ இதை யார் முற்றுமுழுதா எங்களுக்கு காணிய வரிப்பா இருக்கட்டும், அங்க இருக்கிற எல்லாத்தையும் எங்களோட இனத்தின் அழிவையும் எங்களோட இதை மாத்தல் அந்த புவி இதை வடகிழக்கின்ற சாம், அது பொதுவா நீங்க சொல்றது சரி சாம், சாரி குறுக்கிறதுக்கு. ஆனா இப்ப சஜித் நீங்க சொன்னது போல கொஞ்சம் முதல் சஜித் சொன்னவர் காணி எல்லாத்தையும் தாருண்டு, அவராலேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுவும் எல்லா காலத்திலேயும் நடந்த பிரச்சனை தான். உடனடியாக அங்க இனவாதம் தோன்றது பாக்குறீங்க. அவைகள் விரும்பினாலும் அதை செய்ய இயலாத சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லுது. இப்ப நாங்க இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கோம் ஜேவிபி வந்து நீங்க நம்புறீங்களா 13 அமெண்ட்மெண்ட்? அவர்கள் வந்து ஓப்பனா இப்ப எங்களோட நாங்கள் எங்களோட கட்சிகளோட நாங்கள் தமிழ் கட்சிகள் எங்க டிடிஎன்ஏ அலையன்ஸோட இப்ப மனோரஞ்சன் அவர்கள் சொல்லி இருக்கிறார், அனுர வந்து பப்ளிக்கா சொல்லி இருக்குது, நாங்கள் இப்ப இருக்கிற அந்த 13 அமெண்ட் சிச்சுவேஷன் அப்படியே வச்சிருப்போம். அதைத்தான் நான் கதைச்சு அவர்கள் சொல்லி போட்டு அப்புறம் அவர் எலெக்ஷனுக்கு இப்ப எங்களுக்கு என்னென்றால் அதுல உத்தரவாதம் அவர் மேனிஃபெஸ்டோல எங்களோட எழுத்துல சில உடன்படிக்கைக்கு வருவினமா, அதுல ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை நாங்கள் கேட்டோம்னா என்ன உடன்படிக்கை இப்ப என்ன செய்தா நீங்க எங்களுக்கு முதல் இப்ப உடனடியா நான் ஏற்கனவே கூறின மாதிரி அவர்கள் பிரசிடன்ட் எலெக்ஷன்ல வந்து வந்தால் சாதாரண பெரும்பான்மையோட அங்க இந்த ஏற்கனவே அந்த மாகாண சபையில என்ன அடிப்படையில் இப்ப என்ன ஜேவிபி இதுல முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கா, இது 3 கட்சிகளுக்கும் இப்ப நீங்களே சொன்னீங்க 3 கட்சியிலும் ஏதோ ஒரு வகையில ஒரு வாக்குறுதியை தந்து விட்டு பின்னர் ஏமாற்றுகிறார்கள் என்ற அல்லது தெற்கிற்கு போய் வேறு விதமாக கிடைக்கின்றார்கள் என்ற விடயத்தை முன்வைத்திருந்தீர்கள். இது ஜேவிபி செய்யாது என்பதற்கு என்ன எழுத்துல கேக்குறீங்க? எழுத்துல நான் ஏற்கனவே கூறின மாதிரி அந்த ஒரு டைம் ஃப்ரேம் 6 மாதத்துல மாகாண சபை தேர்தலை நடத்துவினமா நடத்தி மாகாண சபை தேர்தல் நடத்துறது நான் 6 மாசத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துறேன் பண்ணப்பட்ட பவர்ஸ். அதாவது மாகாண சபைன்றது எங்களுக்கு அதுல காணி போலீஸ் அதிகாரத்தோட எடுக்க காணி போலீஸ் அதிகாரத்தோடு இருக்கின்ற மாகாண சபைக்கான முடியுங்க. முக்கியமாக இப்ப நீங்க சொல்வது வந்து சுற்றி இந்த மாகாண சபையும் காணி போலீஸ் அதிகாரமும் 13ஆம் திருத்த சட்டமும் தான் இருக்கின்றது. அதாவது இந்தியா கடிதம் எழுதானும் அதான் இருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சுக்கள் யாரையும் சந்தித்தாலும் இந்த கோரிக்கை தான் முன்வைக்கின்றீர்கள். ஆனால் இது அல்ல எமது உச்சபட்சம், இது அல்ல, இதிலிருந்து ஆரம்பிப்போம் என்றுதான் எல்லோரும் முன்வைக்கிறார்கள். உச்சபட்ச கோரிக்கை என்ன? எல்லா கட்சியும் எல்லா தமிழ் தேசிய கட்சியும் சுயாட்சி. அதுல சுயாட்சி அது அரசியல் தீர்வுன்றது அது உடனடியாக இந்த பிரசிடண்டால நடத்தப்பட முடியாது. ஏன்னா இந்த வெல்ற பிரசிடண்டுக்கு பார்லிமெண்ட்ல பவர் வரணும். இவரால ஒரு அரசியல் தீர்வுக்கு இவர் உத்தரவாதம் தரையில்லாத. ஏனென்றால் இவர் வந்து பிரசிடண்டுக்கு பார்லிமெண்டோட 2/3 மெஜாரிட்டி தேவை. நாங்கள் ஒரு வடகிழக்கு இணைஞ்சு இப்ப வடகிழக்கு இப்ப தற்காலிகமா இப்ப பிரிக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு இணைப்புக்கு பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி தேவை. ரெஃபரண்டத்துக்கு போகணும். அப்ப இவர் உத்தரவாதம் தரையில்லாது. இவரால உத்தரவாதம் தரக்கூடியதான் நாங்கள் கேட்கிறோம். இவரால செய்யக்கூடிய விஷயம் வந்து மாகாண சபை தேர்தல் நடத்துறதும் ரிவோக் பண்ணப்பட்ட பவரை பிரசிடென்ட். அந்த உத்தரவாதம் யார் தர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்னத்துக்கு உத்தரவாதம்? இப்ப நீங்க சொல்லுகின்ற சமஷ்டி அல்லது மாகாண சபை தேர்தலையே காணி போலீஸ் அதிகாரத்தோட தர முடியாதவைய நீங்கள் என்னன்னு சமஷ்டிக்கு தருவீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. இதைத்தான் நாங்க திருப்பி சொல்லி கொண்டோம். நாங்க நம்பல நீங்க உங்கள்ட்ட தான் கேட்கிறோம். அரசியல் தீர்வு என்றால் அது 6 மாதம் இழுபடும், 1 வருஷம் இழுபடும்,
இவர் சொல்லுவார் எனக்கு பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி இல்ல எனக்கு விருப்பம் ஐ லைக் டு கிவ் பட் அங்க பார்லிமெண்ட்ல எனக்கு 2/3. அப்ப இந்த சாக்கு போக்கு மிகச் சுருக்கமா இது என்னோட இறுதி கல்வியா வச்சுக்கணும். இப்ப நாங்கள் மற்ற விஷயங்கள் பேர்ந்து போலாம். இப்ப அனுரகுமார் திசநாயக்கவை நீங்க மறுப்பதற்கு அல்லது அவர் நாங்கள் என்ன 3 கேண்டிடேட் இருக்கு, அது என்ன பிரச்சனையா இருக்கு சுருக்கமா சொல்லிவிடுங்க இறுதி கட்ட. ஒருவரை நாங்கள் என்ன மறுக்கல. இவியல் எங்களோட இப்ப சஜித் அண்டைக்கு உங்களுக்கு என்ன நடந்தான்னு தெரியும். அண்டைக்கு சுமந்திரன் சொன்னார் அவைகள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு மாகாண சபை காணி போலீஸ் பிறகு அடுத்த நாள் கொழும்புல அவருடைய ஸ்போக்ஸ்மேன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். அப்ப இந்த அனுபவம் தான் எங்களுக்கு 75 வருஷமா இருக்குது. யாழ்ப்பாண கவர்மெண்ட் மைத்ரி தலைமையான இதுலயே எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. நாங்கள் ஆதரிச்சு நாங்கள் டிஎன்ஏ நாங்கள் மைத்ரியை வெளில வச்சதுக்கு எங்கட பங்களிப்பும் இருக்கு. அப்ப அதுவே நாங்கள் தொடர்ச்சியா நாங்கள் சுமந்திரன் என்ற தன்னிச்சையான முடிவுகளுக்கு தான் சொல்லி கொண்டு வரோம். நாங்கள் ஒரு ஐக்கியமாக கூட்டப்ப கதைச்சு ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷன், அதாவது எங்களுக்கு ஒரு இந்தியா யூகே யுஎஸ் போன்ற ஒரு எம்பசிகள் மூலமா இவர்கள் எங்களுக்கு இதுகளை சரிவினம் என்று கையெழுத்து வச்சு அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஆதரவை கொடுக்கலாம். மற்றது அந்த ஆதரவை நாங்கள் கொடுக்கல நம்ம பார்க்கணும். இல்லாட்டி நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. இல்ல நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்கல. எங்களுக்கு காலங்காலமா இதுதான் இது. நாங்கள் சரி ஓகே சரி இது கூட இறுதிக்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு என்ன சொல்றது கையெழுத்திட்டு ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திட்டும் பட்சத்தில் தான் உங்களுடைய ஆதரவை நீங்கள் இந்த முறை வழங்க முன்னெடுப்பில் இருப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டதா சொல்லி இருக்கிறீர்கள். அதே மாதிரி தமிழ் மக்களும் தொடர்ச்சியாக இந்த ஏமாற்ற கதையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் இல்லை அடுத்த முறை நாங்கள் கையெழுத்து வாங்கித்தான் போவோம் என்று சொல்லுகின்ற தமிழ் தரப்புகளையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதை பற்றி தொடர்ச்சியாக விரிவாக பேச வேண்டியிருக்கின்றது. நேரம் குறைவாக இருக்கிறான். சேனட் இரு தரப்பாக இருக்கின்றார்கள். அதாவது மனோரஞ்சன் சொல்லுகின்ற விடயம் ஜேவிபி ஒரு ப்ரோசஸாக இது வந்து கொண்டிருக்கின்றது. ஜேவிபி இனவாதத்தை கைவிட்டதா இல்லையா என்பது வெளிப்படையாக நாம் இருந்து பார்க்கும்போது அதனை சொல்ல முடியாவிட்டாலும் அதனை நோக்கி ஒரு மாற்றத்தை நோக்கி அவர்களை நாம் நகர்த்த வேண்டும், ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை மனோரஞ்சன் முன்வைக்கிறார். சாம் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆக குறைந்தது மாகாண சபையை ஆதிபர்கள் நிறைவேற்றட்டும். இந்த நிறைவேற்று அதிகாரம் வாய்ந்த ஜனாதிபதி அதனை அதை மட்டும்தான் அவரால் நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி என்ற பட்சத்திலிருந்து சாம் பேசுகின்றார். ஒரு தமிழ் சொல்லாட்டி அமைப்பினுடைய ஒரு இடதுசாரி அமைப்பினுடைய செயற்பாட்டாளராக இருக்கு நீங்கள் ஒரு இடதுசாரிய தலைமைத்துவம் அல்லது இடதுசாரியம் சார்ந்த ஒரு பார்வை, அரசியல் பார்வை கொண்ட ஜேவிபியினை ஏன் ஆதரிக்க கூடாது என்ற கேள்விதான் உங்கள் மேல வைக்கப்படுகின்றது. இறுதிக்கட்ட கருத்தாக நீங்கள் பதிவு செய்ய என்ன சொன்னா இடதுசாரியம் என்று நான் ஏற்கனவே இடதுசாரியம் பல வகைகள் இருக்கு. எல்லாருக்குமான உரிமை இருக்கிறது இடதுசாரி என்று சொல்றதுக்கு, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது மார்க்சியம் என்று சொல்வதற்கு. ஆனால் இத்தகைய இடதுசாரியம் என்னென்று பரிணாமம் அடைந்திருக்கிறது. எல்லாரும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். 80கள் இருந்த புலிகள் அல்ல 90கள் இருந்த புலிகள் போல ஒவ்வொரு இயக்கங்களும் மாற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது தெரிஞ்ச விஷயம். அது எத்தகைய மாற்றம் என்பதுதான் கேள்வி. அது சரியான மக்கள் நலன் சார்ந்து மாறி இருக்கிறதா என்ன? மார்க்சிய கட்சியில் சொல்லப்பட்டு ஆரம்ப காலத்தில் இருந்த ஜேவிபி இடம் இருந்த ஒரு சில சொச்ச முற்போக்கான இது கூட இன்று கிடையாது. இன்று சமூக ஜனநாயக கட்சி, ஒரு சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி என்ற அடிப்படைக்கு தான் ஜேவிபி வந்துவிட்டது. எவ்வாறு எல்எஸ்எஸ்பி 64ஆம் ஆண்டு பிறகு பிரச்சனைகள் சந்தித்ததோ அதே எதிர்காலம்தான் ஜேவிபிக்கு இருக்கின்றது. இன்று எல்எஸ்எஸ்பி இன்றைக்கு இருக்கிற நிலவரமும் அவருடைய பொலிட்டிக்ஸும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதைத்தான் ஜேவிபியும் எதிர்கொள்கிறது தவிர அந்த வழியில் தான் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர ஒரு புரட்சிகர பாதையை நோக்கி அவர்கள் நகரவில்லை. அதற்கான எந்த அடையாளங்களும் எந்த ஆதாரங்களும் இல்லை. ஒன்று பரிணாமம். அதுல இன்னொரு விஷயத்தையும் நான் இதுல குறிப்பிட வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருந்தபடியால் என்னன்னு சொன்னால் இந்த ஜேவிபியுடைய எதிர்கொண்ட கொலைகள் அதை வன்மை இடதுசாரிகள் அனைவரும் தான் கண்டித்தவர்களையும் தான் கொலை செய்தார்கள் ஜேவிபி. அது ஒரு விஷயம். ஆனால் அதையும் நீங்கள் புலிகள் கொலைப்பட்டு மக்கள் கொலை செய்ய வடக்கில் நடந்ததையும் கம்பேர் பண்ண முடியாது. இல்ல குறிப்பாவே சொல்றேன், புலிகள் அழித்தொழிக்கப்பட்ட விதத்தையும் ஜேவிபி எதிர்கொண்ட கொலைகளையும் கூட ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாது. அது வரலாற்று தனிப்பட்ட டிஸ்கஷன், அது பேசுவோம். அதை ஒன்றுபடுத்தி பார்க்கிறது என்று சொன்னாலும் கூட ஜேவிபி சொல்கிறது புலிகள் ஒரு தீவிரவாதிகள். தங்களையும் அப்படி அவர்கள் பார்க்கிறார்களா? தாங்களும் தீவிரவாதம் செய்து கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாரா? கொலை செய்யப்பட்டவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்களா? இல்லை, அவர்கள் கொலை செய்த புரட்சிவாதிகள், புலிகளை சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகள். என்ன பிரச்சனை என்று நினைத்து இதுதான் அவர்களுடைய இனவாதத்தின் கோர் பிரச்சனையாக இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்டீர்கள் மூன்றாவது பிரச்சனை நீங்க சொன்னீர்கள். சாம் சொல்றதுல நியாயம் ஒன்று. இன்றைக்கு ஜேவிபி காணி உரிமை
போலீஸ் உரிமை உட்பட முழுமையான 13 அமெண்ட்மெண்ட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் என்று சொன்னால் தமிழ் தலைமைகள் ஒரு சிலர் என்னதான் ஜேவிபி சொன்னாலும் சப்போர்ட் பண்ண போறதில்லை. ஒன்று அதுவும் ஒன்று இருக்கிறது. சில தமிழ் தலைமைகள் பலசாரியத்துக்கு பின்னால் தான் நிற்க தயாராக இருப்பார்கள். அவர்கள் திருப்பி போய் ஒரு இடத்துல நிற்பார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். யூஎன்பிக்கு பின்னால் நின்ற வரலாறு தான் தமிழ் தலைமையுடைய வரலாறு. ஆனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் ஜேவிபி சரியான ஒரு, நீங்கள் கேட்டீர்கள் இல்லையா, மார்க்சை காட்சி சார்ந்த ஒரு சரியான ஒரு திட்டமிடல் மக்கள் சார்ந்து சிந்திப்பவர்களாக இருந்திருந்தால் தங்களுடைய பொருளாதார கொள்கைகளை மிக தீவிரமான ஒரு பொருளாதார கொள்கையை வைக்கவில்லை எல்லா மக்களுக்கும். அதே போல இலங்கையில் இருக்கின்ற இந்த தமிழ் பேசும் மக்களுக்கான தீர்வு நோக்கி நாங்கள் பழைய நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட்டோம். வடக்கு கிழக்கு சார்ந்த பிரச்சனை டெலோ மட்டுமே டெலோ போகும் முதல் அங்கு தேசிய கட்சி வழக்கு போட்டு எல்லாம் நடந்ததுதான். வடக்கு கிழக்கு பிரச்சனைக்கு எதிராக நின்று அதுக்கு கோர்ட் வரையும் சென்று உடைக்கிறதுக்கு வேலை செய்ததுதான் ஜேவிபி. அந்த நிலையிலிருந்து மாறிவிட்டோம் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறார்களா, அல்லது தாங்கள் எந்த அடிப்படையில் தங்களுடைய பழைய வரலாற்றிலிருந்து மாறிவிட்டோம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள்? யுத்தத்துக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்று சொல்கிறார்களா? ராஜபக்ச பின்னவை இன்றைய வரைக்கும் போன மாசம் வரையும் பெருமை கொண்டாடுகிறார்களே தவிர இன்று வரைக்கும் அதை சொல்ல தயாரில்லை. இதுதான் இருக்கின்ற நிலவரம். இன்று வரைக்கும் ஒரு சொட்டும் அவர்கள் பழைய தங்களுடைய இனவாத பாஸ்டில் இருந்து பிரிந்து நிற்க தயாராயில்லை. ஒரு சொட்டும் இல்லை. எங்கு ஆதாரத்தை காட்டுங்கள், எங்கேயாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள், எங்குமே இல்லை. இன்று சொல்லட்டும் பார்க்கலாம், இத்தனை 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது தயார் என்று பப்ளிக்காக சொல்லட்டும் பார்க்கலாம். சாம் இல்ல பலர் ஆதரவு கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் மக்களை அவர்கள் ஓரளவுக்கு அது ஒரு குறிப்பிட்ட மக்களை வென்றெடுக்கிற சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த அர்த்தத்தில் சாம் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. ஆனா நம்ப முடியாது, எதிர்க்கவில்லை தானே, அவர் எதிர்க்கிறார்கள். அவர்கள் ஒற்று காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் இருக்கிற பிரச்சனை. 87 பீஸ் அக்கவுண்ட் இந்தியா சைன் பண்ணேக்குள்ள SLFயும் JVPயும் தான் எதிர்த்த கட்சி. அங்க அதை மறந்து போயாங்க. அந்த வர முக்கியமான எதிர்த்த கட்சிகள் இவர்கள். யுத்தத்தை கொண்டு போய் அடித்து ஒழிக்கணும் என்று சொல்லினது தாங்கள் தான் என்று சொல்லி லால்காந்தா சொல்லி இருக்கார் போன மாசம். இப்ப நடந்த பிரச்சனை அவர்களுடைய இந்த மேனிபெஸ்டோவில் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு புதிய அரசியல் அமைப்பின் மூலம் பிரிவினையை தடுக்கும் அதே வேளையில் சமத்துவம் மற்றும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அதிகாரத்தை அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பரவலாக்கும் ஒரு தீர்வின் மூலம் தேசிய பிரச்சனைகளுக்கு ஒரு நீடித்த தீர்வு உறுதி செய்யப்படும் வரை மாகாண சபைகளை முறையான மற்றும் திறமையான நிறுவனங்களாக இயக்குதல். இதுதான் அவர்கள் சொல்கிறார்கள். இதை மிஞ்சி என்ன சொல்கிறார்கள் என்பதை சொல்லிப்படுத்துங்க. இதான் அவர்கள் மேனிபெஸ்டோ தேசிய இனமுறுகலை இனத்துவேசத்தை களைவதன் ஊடாக ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லுகின்றார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது கலைக்க முடியாது. அதன் இவர்களால் செய்ய முடியாது. இவர்கள் கையில் இல்லை. இவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கான தீர்வு வழங்க வேணும். என்னென்று சும்மா கலைக்க முடியும். எல்லாம் கலைஞ்சு போங்கோ, எல்லாரும் சமமா இருங்கோ என்று சொன்னா மக்கள் போய் சமமா இருந்துருவார்களா? அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த ஒடுக்குமுறை எல்லாத்தையும் நீங்க மெயின்டைன் பண்றீங்க. வாக்கிய இலங்கையை முதன்மையாய்ப்படுத்துகிறீர்கள், பௌத்த சங்கத்தை முதன்மைப்படுத்துகிறீர்கள், எல்லாத்தையும் நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு மக்கள் சமத்துவமா இருக்கணும் என்று சொன்னால் இங்கே எப்படி, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் அபார்த்தைட் ஸ்டேட்டா இருக்கின்ற ஒரு ஸ்டேட்டா இருந்த ஒரு இலங்கைக்குள்ள எங்களை அந்த கொடிக்குள்ள வர சொல்லினா, ஆனா பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்குற அந்த அரசியல் உரிமை, அந்த அரசியல் ஜாப்ல இருக்கிற இதை எடுக்காமல் அப்புறம் என்னன்னு சொல்லி நம்ம ஐக்கிய இலங்கைக்குள்ள நாங்கள் எல்லாரும் ஒரு சமூகம் வரணும். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உடம்பட முடியாது. நீங்க அதை எடுக்க தயாரா? நீங்க பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற உங்க அரசியல் ஜாப்ல எடுக்க தயாரா? நீங்க ஜேவிபி ரெடியாது. அதான் அது கொண்டும் தயாரில்லை. சோமவன்ச சொன்னார் இல்லையா, ஜேவிபி நீங்க சொன்னீங்க மாறிவிட்டது. சோமவன்சன் இல்ல, மாறவில்லை. சோமவன்சன் 10 பௌத்த கட்டளையின் அடிப்படையில் தான் எங்கள் கட்சியை கட்டுகிறோம் என்று சொன்னார். அதிலிருந்து மாறி இருக்கிறாரா அனுர என்று கேட்டால் கிடையாது. சும்மா மேலோட்டமான பேச்சுகளை மக்களை ஏமாத்துகிற மட்டும் சொல்லாதீர்கள். தீர்மானமா தெளிவாகத்தான கேள்வி கேட்கிறார்கள். இங்குதான் இருக்கின்ற பிரச்சனை. எங்களை போன்றவர்கள் பொருளாதார நடவடிக்கை அனைத்து பிரச்சனைகளையும் பார்க்கின்றோம். ஆனால் பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற தலைமைகளா இருக்கலாம், இந்த சாமி இப்ப பேசினதா இருக்கலாம், குறிப்பாக அவர்கள் ஏற்கனவே நான் பல நேரம் போகின்றது. நான் விரைவாக சீரனை முடிக்க வேண்டும். இந்த ஒரு புள்ளியை சொல்லி விடுறேன் சாம். என்னென்றால் நீங்கள் தமிழ் தலைமையோட முரண்பாடுகளுக்கு இருக்கின்றது. அவர்கள் எவ்வாறு இந்த பிரச்சனையை மட்டும் பார்த்து கொண்டு மைத்திரியிலிருந்து பல்வேறு ஆதரவு கொடுத்திருக்கல, அதுவும் தவறுதான் அந்த நிலைப்பாடு.
சரியான பொருளாதார கொள்கைகள் என்ன கொள்கைகளை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்று எல்லாத்தையும் தான் நீங்கள் கேட்க வேண்டும். தமிழ் மக்களுடைய 13 அறுபத்தி திட்டத்தை தருகின்ற ஒரு வார்த்தை சொன்னா போல அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று பார்ப்பதும் தவறு, அதுவும் தவறுதான். ஆனால் அது ஒரு முக்கியமான புள்ளியாக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி தெற்கில் இன்றைக்கு இருக்கிறதா இந்த இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் மத்தியில் கூட என்று கேட்டால் இல்லை, ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். சிறுத்துங்க ஜெயசூரிய போன்ற ஒரு சிலர் இருக்கிறார்களே தவிர, இதனால் தான் நாங்கள் அங்கு வடக்கில் விழுகின்ற ஓட்டில் பெரும்பான்மையான அவருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது இருக்கிற தவிர வேற யார் அந்த நிலைப்பாடு இல்லை. இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு. இதை தூக்கி அங்க சைட்ல வச்சுட்டு அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி கதைக்க முடியாது. கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பெரிய விஷயம் இதுதான். இன்றைக்கு இந்த பிரச்சனையை நீங்க விட்டுட்டு பேச முடியாது. இதுதான் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனை. இதை தாண்டி செல்வதற்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லை ஜேவிபிக்கோ என்பிபிக்கோ. இதனால் தான் தமிழ் மக்கள் வாக்கு போட முடியாது, அவர்கள் போடக்கூடாது என்று சொல்கின்றோம். சரி, நிச்சயமா இது மற்றொரு உங்களுடைய மூவருடைய இறுதிக்கட்ட கருத்தாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். இன்னும் பல விடயங்களை மறப்பதற்கும் சொல்வதற்கும் இருக்கும் மூவருக்கும் நேரம் போதாமையா இருக்கின்றது. இந்த உரையாடல் வழி என்பது தொடர்ச்சியாக நிகழத்தான் போகின்றது. தொடர்ச்சியாக நாமும் நேரலை மூலம் இந்த உரையாடலை கருத்துக்களத்தையும் ஏற்படுத்துவோம். இன்று கலந்து கொண்ட மூவருக்கும் CNN, மனோரஞ்சன் மற்றும் சாம் மூவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வோம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.